நண்பர்களே, நாம் என்னைக்குன்னு பார்க்க போறோம்னா கேப்டன் பிரபாகரன், புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன் 100வது படமாக அமைஞ்ச படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. 1991 இதில் இப்ராஹிம் ராவுத்தர், யார் விஜயகாந்தோட நெருங்கிய நண்பர் தான் இப்ராஹிம் ராவுத்தர். இவரோட படம் இவர் தயாரிச்சிருக்கிறாரு. ஒவ்வொன்றும் விஜயகாந்தை வச்சு ரசித்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. ஆர்கே செல்வமணியும் இந்த படத்தில் அந்தளவுக்கு சூப்பராக இயக்கியிருக்கிறாரு. இதில் ஒவ்வொரு பாடலும் அருமையாகவும் அற்புதமாக நம்ம இளையராஜா ரசித்து கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாமே சிறப்பாக தட்டி தூக்கியிருக்காரு. அந்தளவுக்கு 1991 வெளியாகி 34 வருஷம். இந்த படம் 1991 வெளியாகி 34 வருஷம் ஆச்சு. இப்போ கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. 4K கஷ்டி தரத்தில் 7.1 மியூசிக் தரத்தில் இந்த படம் வெளியில் விடுறாங்க. இதோட படத்தோட ட்ரெய்லர் வெளியிலாகி மக்கள் மத்தியில் நல்ல சூப்பரான வரவேற்பை பெற்றுச்சு. இன்னமும் விஜயகாந்தோட புகழ் பரவிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மன்சூர் அலிகான் வில்லன் கதாபாத்திரத்தை மிரட்டி எடுத்துட்டாரு. மன்சூர் அலிகான் மிகப்பெரிய ஒரு வில்லங்கிற ஒரு பட்டமே வந்த காரணமே இந்த படத்தளவு தான். அந்தளவுக்கு கொடூரமான வில்லனாக இந்த படத்தில் மன்சூர் அலிகான் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாரு. மன்சூர் அலிகானுக்கும் நம்ம விஜயகாந்துக்கும் நடக்கிற போராட்டமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன் அவங்களும் அருமையாக நடிச்சிருப்பாங்க. இதில் 2 பாடல் அருமையாக இருக்கும். பாசமுள்ள பாண்டியரே, ஆட்டமா தேரோட்டமா, இந்த பாடல் ரெண்டுமே சூப்பராக கெட்டடிச்சிருக்கும். சின்னத்தம்பி படமும் இந்த படம் ரிலீஸ் ஆக அப்புறம் தான் சின்னத்தம்பி படமும் விட்டுருந்தாங்க. ஆனால் சின்னத்தம்பி படத்துலேயும் இளையராஜா தான் இசை கொடுத்துருந்தாரு. அதில் உள்ள பாடல் மிகப்பெரிய கெட்டடிச்சது. ஆனால் அந்த பாடலுக்கு இணையாக 2 பாடல் மட்டும்தான் இதில் கொடுத்துருந்தாங்க. இதில் இந்த 2 பாடல் சின்னத்தம்பி பாடலுக்கு இணையாக அந்தளவுக்கு சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. ஓகே நண்பர்களே, இப்போ கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்தோட படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறதும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதுதான் சொல்ல முடியும். ஆகஸ்ட் 22 ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அனைவருமே கேப்டன் ரசிகர்கள் அனைவருமே கேப்டன் பிரபாகரனை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தே ஆகணும். அவ்வளோ சிறப்பாக ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு இதுவும் அந்தளவுக்கு ரசித்து எடுத்துருக்காங்க. அந்த சூப்பராக அந்தளவுக்கு எடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த படம் 300 நாட்களை கடந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. அப்போ உள்ள காலகட்டத்தில் ரஜினி கமல்னாலே சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்கும். அவங்களுக்கு இணையாக விஜயகாந்த் அந்தளவுக்கு சிறப்பாக நடிச்சிருந்தார். அவங்க படம் 100வது படம் தோல்வி அடைஞ்சு தான் சொல்ல முடியும். ஆனால் விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன் 100வது படம் மிகப்பெரிய ஒரு சாதாரண வெற்றியில் மிகப்பெரிய 300 நாளுக்கு மேலே ஓடி சாதனை படைத்த ஒரு சூப்பரான ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சது. அதனாலேயே இந்த படத்தை மீண்டும் ரீரிலீஸ் பண்ணுறதுக்காண்டு எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் அனைவருமே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்தவனையும் இந்த கஷ்டி தரத்தில் எந்த அளவுக்கு தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இது போன்ற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.